ஆஸ்ட்ரோ கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி 2ஆம் நாள் சனிக்கிழமை வருகிறது. சனிக்கிழமை என்று சொன்னால் பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு தான் உகந்தது என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது பெருமாள்லேயே சிறப்புற விளங்குவார் யார்? திருப்பதி. அந்த திருப்பதி ஏழுமலையான் தான். ஆனால் ஒன்றா திருப்பதி போயிட்டு வந்திருப்பா, ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துடும், ஒரு திருப்பு நேரும் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லாருமே திருப்பதிக்கு போக முடியுமா? முடியாது. இந்த பதிவில் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுங்க. திருப்பதிக்கும் திருச்செந்தூருக்கும் என்ன தொடர்புக்கு என்ன தெரியாது. ஆனால் நான் ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் நினைத்த உடனே செல்ல முடியாது. திருப்பதிக்கு போக வேண்டும் என்றால் அந்த ஏழுமலையானுடைய அருள் இருக்க வேண்டும், அவர் அழைக்க வேண்டும். அதே போன்று திருச்செந்தூருக்கு போக வேண்டும் என்றால் அந்த முருகப்பெருமான் அருள் இருக்க வேண்டும், அவர் அழைக்க வேண்டும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். அதனால தான் அப்படி சொன்னேன். அப்போ அந்த திருப்பதி ஏழுமலையானுடைய அருளை பெற வேண்டாம், திருப்பதிக்கு தான் சென்றுமா? இல்லை, வீட்டிலிருந்து. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே எளிமையான பரிகாரம் தான் சொல்லிட்டு வரேன், வீட்டில இருந்து பண்ணுறது தான் சொல்லிட்டு வரேன். இதுதான் முக்கியமானது. அப்போ வீட்டிலிருந்து வழிபட்டு திருப்பதி ஏழுமலையானுடைய அருளை பெற என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆடி சனிக்கிழமையிலே, ஆடி மாதம் பரிகாரத்துக்கு உகந்தது. ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் உடனடியாக பலன் தரக்கூடியது. அது அம்மன் மாதம் ஆகும். அப்போது சனிக்கிழமையிலே விடிகாலில் எழுந்து ஸ்நானம் செய்வித்து, இதில் ஒன்று சொல்லி ஆகணும். நீங்கள் வீட்டிலேருந்து பண்பதை விட வீட்டுக்கு அருகில் உள்ள குளம், ஏரி அல்லது ஆற்றங்கரை இருக்கலாம். அவ்வாறு உள்ளவர்கள் அல்லது சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடல் இருக்கலாம். இந்த நீர்நிலைகளிலே நீராடி விட்டு வந்து வீட்டிலே வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷம். இல்லை என்று சொன்னால் அந்த நீரை சேமித்து எடுத்து வந்து கொண்டு அதில் நாம் குளிக்கும் நீரிலே கலந்தும் ஸ்நானம் செய்யலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவ்வாறாக செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அடுத்ததாக அந்த சனிக்கிழமையிலே ஏழுமலையானுக்கு பிடித்த நிறம் என்ற மஞ்சள் நிற ஆடைகளை தரித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு மிகவும் பிடித்தமானது லட்டு. அந்த லட்டு வீட்டிலே செய்யலாம் அல்லது கடையிலே பார்த்து சுத்தமாக இருக்காது பார்த்து வாங்கி வந்து அவருக்கு படைத்து, இதுவல்லாமல் அந்த ஏழுமலையானுக்கு பிடித்த தயிர் சாதம் படையில் போடலாம். மஞ்சள் நிறமான எலுமிச்சை சாதம் செய்து படையில் போடலாம். வீட்டில் கண்டிப்பாக பெருமாள் படம் வச்சுருப்பீங்க. அதற்கு போட்டால் சனிக்கிழமை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். அந்த மாதிரி படையில் போட்டு திருப்பதி ஏழுமலையானுடைய ஸ்லோகங்கள், பாடல்கள் பாடலாம், ஸ்லோகம் சொல்லலாம். அந்த பெருமாளுடைய காயத்ரி சொல்லலாம். ஓம் தத் புருஷாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். அவ்வளோதான், இது காயத்ரி. எம்பெருமாளே சொல்லலாம். பெரும்பாலும் என்ன சொல்லலாம்? கோவிந்தா என்று சொல்லலாம். திருப்பதி போனீங்கனாலே அந்த வார்த்தை தான் எதிரொலிக்கும். எங்கே பார்த்தாலுமே கோவிந்தா 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 என்று 3 முறை சொல்லலாம். தொடர்ந்தும் சொல்லலாம், அன்றைய தினம் முழுவதும் சொல்லலாம். இப்படி சொல்லி வந்தால் கலியுகத்திலே இறை நாமாக்களை வழிபடுவதன் மூலம் முக்தி அடையலாம், நற்பேர் பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அந்த கோவிந்தா நாமத்தை சொல்லி வரலாம். இதெல்லாம் நீங்கள் காலையில் ஆரம்பித்து பூஜை செய்து, ஒருவேளை உணவருந்தாமல் பகல் வேளையிலே சாப்பிட்டு மாலையிலே அருகில் உள்ள பெருமாள் கோயில் சென்று வரலாம். இது திருப்பதி ஏழுமலையான் அருளை பெற்றுத்தரும். இது மட்டும் இல்லை, அவருக்கு நாம் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் ₹1 காயின்னு சொல்லுவாங்க, அதை மஞ்சள் துணியிலே முடிந்து அவர் படத்தில் அருகில் வைத்து விடலாம். ரொம்ப பிடித்தமானது அவருக்கு. ஒரு வசூல் மன்னன், வசூல் தான் செய்வார். அதுக்கு ஒரு கதையும் இருக்கிறது. குபேரனிடம் வாங்கிய கடனை அவர் செலுத்துவதற்காகத்தான் வசூல் செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு செவி வழி செய்தியும் உண்டு.
அந்த வகையிலே அந்த ₹1 காயின் வைத்து நீங்கள் திருப்பதி செல்ல நேர்ந்தால் அந்த உண்டியலில் போடும்போது இதையும் சேர்த்து போட்டுடணும். இது திருப்பதி ஏழுமலை அருளை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பாக அமையும். காக்கும் கடவுள் அல்லவா, அவரை வணங்கி வந்தீர்களானால் உங்கள் குடும்பம் காக்கப்படும், நீங்கள் காக்கப்படுவீர்கள், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், கெட்ட விஷயங்கள் போய்விடும், எதிர்மறை ஆற்றல் விலகிவிடும், நேர்மறை ஆற்றல் வந்து சேரும். இவ்வாறாக அந்த சனிக்கிழமை முழுவதுமாக இருந்து ஒவ்வொரு ஆடி மாதம் சனிக்கிழமையும் செய்யலாம். எப்படி புரட்டாசி சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆடி மாதம் சனிக்கிழமையிலே இந்த பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலமாக அந்த திருப்பதி ஏழுமலை அருளை பெற்று நீங்கள் எல்லா வகையிலுமே, அதுக்கப்புறம் தான தர்மம் பண்ணணும். மாலை வேளையிலே தான தர்மம் பசுவுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அகத்திக்கீரை கொடுப்பது விசேஷம் அந்த சனிக்கிழமையிலே. அல்லது தயிர் அன்னம் கொடுக்கலாம். அது கிடைக்கலாம் கூட பால் சாதம் அது கொடுக்கலாம். எல்லாமே பசுவுக்கு கொடுக்கலாம். மிகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த பெருமாளுக்கு ரொம்ப சுத்தபத்தமாக தான் பிடிக்கும். அவர் அலங்கார பிரியர். அதனால எப்பயுமே சுத்தமாக இருப்பார். தன்னை அலங்கரித்து கொண்டே இருப்பவர். அது மாதிரி வகையில் நீங்கள் செய்து வந்தீர்களானால் திருப்பதி ஏழுமலை பரிபூர்ணமாக கிடைத்து நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.